இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியாவில் 2025-26 நிதியாண்டில் மொத்த வாகன விற்பனை 12% அதிகரித்து 2,94,00,000 உயர்ந்தது. முந்தைய நிதியாண்டில் 2,61,00,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டன. இருசக்கர வாகனங்களின் விற்பனை 12.20% அதிகரித்து 2.11 கோடி வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதில் பெட்ரோல் வாகனங்களின் விற்பனை 11.80%, மின்சார வாகனங்களின் விற்பனை 17.30% உயர்ந்துள்ளது. பயணியர் கார்களின் விற்பனை 9.50%, 3 சக்கர வாகனங்களின் விற்பனை 12.50% அதிகரித்துள்ளது. வர்த்தக வாகனங்கள் மற்றும் கட்டுமான எந்திரங்கள் விற்பனை அதிகபட்சமாக 15.60% வளர்ச்சியடைந்துள்ளது. மின்சார வாகனங்கள் விற்பனை 22% அதிகரித்து முதல் முறையாக 25 லட்சம் வாகனங்கள் விற்பனையாகின. வலுவான கிராமப்புற தேவை, அடிப்படை மாடல்களின் தேவை அதிகரிப்பு, நவராத்திரி, தீபாவளி பண்டிகைகள், வாடிக்கையாளர்களின் நிதி நிலையில் முன்னேற்றம், மத்திய அரசின் உள்கட்டமைப்பு செலவுகள், வலுவான தளவாட போக்குவரத்து, இ-காமர்ஸ் தேவை ஆகியவை வாகன விற்பனைக்கு முக்கிய காரணங்களாகும். PM டிரைவ் திட்டம், E20 எத்தனால் கலப்பு பெட்ரோல் திட்டம், பழைய வாகன உடைப்பு கொள்கை, மோட்டார் வாகன விதிகள் மாற்றம் ஆகியவை பசுமை போக்குவரத்தை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன. சர்வதேச சந்தையில் ஸ்பாட் கோல்டு விலை நேற்று 1.10% மேல் உயர்ந்து ஒரு அவுன்ஸ் $4,573, அதாவது கிட்டத்தட்ட 4,30,000 ரூபாயாக வர்த்தகமானது. ஆனாலும் மார்ச் மாதத்தை பொறுத்தவரை ஸ்பாட் கோல்டு விலை 13% மேல் சரிந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ஸ்பாட் கோல்டு விலை $5,594.82 இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 5.26 லட்சம் ரூபாய் என்கிற உச்ச விலையை பதிவு செய்தது. ஆனால் நடப்பு மார்ச் மாதத்தில் தலைகீழாக சரிந்து முதலீட்டாளர்களை அதிர வைத்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரே மாதத்தில் அது இந்த அளவுக்கு ஸ்பாட் கோல்டு விலை சரிந்தது இதுவே முதல் முறை. தங்கம் மட்டுமல்லாது வெள்ளி, பிளாட்டினம் போன்ற மற்ற உலோகங்களின் விலையும் கடந்த மார்ச் மாதத்தில் கிட்டத்தட்ட 20% வரை சரிவை சந்தித்துள்ளன. தற்போதைய நிலையை நிபுணர்கள் டெட் கேட் பவுன்ஸ் என்று அழைக்கிறார்கள். அதாவது பலத்த சரிவுக்கு பின் வரும் ஒரு தற்காலிக சிறு ஏற்றம். இருப்பினும் கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் 2026 இறுதிக்குள் தங்கம் மீண்டும் ஒரு அவுன்ஸ் $5,400 வரை, அதாவது கிட்டத்தட்ட 5,08,000 ரூபாய் வரை உயரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது.